ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2018 வெளியான பூத் தி ஹாண்டட் ஷிப் அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, மும்பை கடற்கரையில் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் ஒன்று கரை ஒதுங்குதுங்க கைவிடப்பட்ட நிலமையில. ஆரம்பத்தில் இது ஒரு கைவிடப்பட்ட கப்பல், டேமேஜான கப்பல், இது எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு இந்த டீம் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது கைவிடப்பட்ட கப்பல் மட்டும் கிடையாது, அமானுஷ்யம் நிறைஞ்ச ஒரு ஹாண்டட் கப்பல் அப்படின்ட்டு. உள்ள போனவங்க யாருமே இது வரைக்கும் உயிரோட திரும்பினதே கிடையாதுங்க. ஹீரோ உள்ள அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு செக் பண்றதுக்காக போறாரு. அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தொட்டில்ல படுத்திருக்கிற ஒரு குழந்தையை காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை அப்படியே தவழ்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த குழந்தை டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நல்லாவே விளையாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு அப்படியே ஜாலியா ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. இந்த குழந்தையோட பேரு மீராங்க. இந்த குழந்தை எங்க வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கப்பல்ல. இந்த கப்பலோடைய கேப்டனோடைய பொண்ணு தாங்க இந்த குழந்தை. இப்ப பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த குழந்தை மட்டும் தனியா பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒருத்தங்க சொடக்கு போட்டு உள்ள கூப்பிடுற மாதிரியான சத்தம். உடனே அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மீரா பாத்தீங்கன்னா உள்ள போக ஆரம்பிக்கிறா. இந்த கப்பல்ல நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்தா இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கிறதுக்கான அந்த அறிகுறியெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா இந்த குழந்தை ஜாலியா விளையாடிக்கிட்டே போறா. அப்போ டக்குன்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் இவ கையில இருக்கக்கூடிய பொம்மையை பிடுங்கி வச்சுக்குதுங்க. அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக வரா. அப்ப கண்ணுக்கு தெரியாத உருவம் இந்த குழந்தைய அப்படியே உள்ள எடுத்துட்டு போயிருதுங்க. அங்கதான் படத்தோடைய டைட்டிலையும் போடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுடைய பேரு பிருத்திவிங்க. இவர் பாத்தீங்கன்னா கப்பல்ல செக்கிங் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில ஹீரோ ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க. அந்த கல்யாண நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே ராத்திரி ஹீரோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா மாடியில இருந்து கீழே குதிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ராத்திரியோட ராத்திரியே எஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு இவங்களோட பேர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியாக வாழ்க்கையை தொடங்குறாங்க. இவங்களோட காதலோட வெளிப்பாடா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குதுங்க. அந்த குழந்தைய ரெண்டு பேரும் சந்தோஷமா முழு அன்பையும் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அங்கே கட் பண்ணா இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஹீரோ வழக்கமான இந்த கப்பலில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்படி செக் பண்ணும்போது ஒரு கண்டெய்னருக்குள்ள வித்தியாசமான சவுண்டு வருது. டவுட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணா உள்ள ஏகப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடத்தி வெளிநாட்டுக்கு விற்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கேங். அந்த பெண்களை எல்லாம் ஹீரோ காப்பாற்றி ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கேங்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குது, கொல்ல பார்க்குது. ஹீரோ திருப்பி அவங்களையெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையில ஹீரோக்கு கையில பலமாடிப்படுது. கரெக்டாக முக்கிய அதிகாரிகளும் போலீஸ்காரங்களும் அந்த கும்பலை பிடிச்சிடுறாங்க. ஹீரோவையும் காப்பாத்திடுறாங்க. இப்போ ஹீரோ பிக்கப் பண்றதுக்காக ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ரியாஸ் தாங்க வந்திருக்காரு. எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே, பாருவம் கை எப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாருங்க. ஹீரோ கையில ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட்டை இவர் எடுத்துக்கணுங்க. இவர் வேணும்னே அந்த டேப்லெட்டை ஸ்கிப் பண்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அப்புறம் இவர் ரொம்ப டயர்டாகி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல கப்புக்குள்ள கயிறு வச்சு விளையாடுவோம் இல்லையா, டெலிஃபோன் பேசுற மாதிரி, அந்த கயிறு அப்படியே நகர ஆரம்பிக்குது. டக்குன்னு இவர் பிடிச்சிடுறாரு. இன்னொரு எண்டில் இருந்து இவருடைய பொண்ணு பேச, இந்த எண்டில் இருந்து இவர் பேச, அம்மா திட்ட போறாங்க தூங்குன்னு சொல்ல அந்த பொண்ணு போய் தூங்கிடுதுங்க. அங்கே கட் பண்ணா கடற்கரையில் ஒருத்தன் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல் ஒன்று கரை ஒதுங்குதுங்க. அதை பார்த்து அவன் மிரண்டு போயிடுறான். உடனடியாக எல்லோருக்கும் இன்ஃபார்ம் பண்றான். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல ஹீரோ ஆஃபீஸ்க்கு போறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே எழுந்திருச்சு நின்று பயங்கரமாக கிளாப் பண்றாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்பதான் ஹீரோடைய ஃப்ரெண்டு ரியாஸ் நியூஸ் பேப்பரை கொண்டாந்து காட்டுறாரு. இங்க பாருடா, நேற்று நீ பண்ண ஹீரோயிசம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆஃபீஸர் வராரு. அவரு பெருசா ஹாப்பியா எல்லாம் ரியாக்ட் பண்ணல. நீங்க பாட்டுக்கு ஹீரோயிஸ்தை காட்டிட்டு போயிடுறீங்க, மேல் இடத்துல இருந்து கேள்வி கேட்டா நாங்க தானே பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் கோவமா தான் ரியாக்ட் பண்றாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராட்சத கப்பல் கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்ற தகவல். உடனே அந்த இடத்துக்கு போறாங்க. கம்ப்ளீட்டா சீல் பண்றாங்க. இது என்ன கப்பல், எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு இப்போதைக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு இப்போதைக்கு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் யாருக்கும் தெரியாமல் ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் அந்த ஒரு கப்பலுக்குள்ளே போயிடுறாங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்க்கறதுக்காக. உள்ளே போனவங்க அவ்வளோதாங்க, ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் அட்டாக் பண்ணி ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் கப்பலுக்குள்ளே வந்தாங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் காலையில் ஹீரோடைய டீம் இது யாருக்கு சொந்தமான கப்பல், எங்கிருந்து வந்த கப்பல், உள்ள என்ன இருக்குன்னு ஆய்வு பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த கப்பலில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, கைவிடப்பட்ட நிலைமையில தான் இந்த கப்பல் இருக்கு. இது எதனால் இப்படி கரை ஒதுங்கி இருக்கு
அப்படின்றதையும் செக் பண்ணுறதுக்காக டெக்னிக்கல் டீம் எல்லாம் வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே டார்ச் அடிச்சுட்டே உள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. உள்ள ஒரு பொம்மையை பார்க்குறாரு. அதை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து உள்ளே போகிறாரு. ஒரு இடத்துல டார்ச் கீழே விழுந்துருதுங்க. அந்த டார்ச்சை எடுக்கிறதுக்காக கீழே குனிறாரு. பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பொம்மை அங்கே இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை எடுப்போம் அப்படின்னு கையை நீட்டுறாரு. கையை நீட்ட அந்த பொம்மை உள்ள தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதுங்க. நல்லா கண்ணை திறந்து பார்த்தா அந்த பொம்மையை காணோம். இவருக்கு பின்னாடி அந்த பொம்மை கிடக்குது. அந்த இடத்துல இருந்து மிரண்டு போய் கிளம்பிடுறாரு. இதை பற்றி ஹீரோ அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது எப்படி சாத்தியம்? கண்ணால் பார்த்த பொம்மை எப்படி மறைஞ்சு போகுது? எப்படி நமக்கு பின்னாடி வந்தது அப்படின்ட்டு. இப்போ ஹீரோவும் ரியாஸும் பேக்கரியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரியா சொல்றாரு, பட்டேல் சார் அந்த கப்பலில் பேய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. இது பேய் இருக்கா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. உடனே ரியா சொல்றாரு, அந்த ஆள் எப்போதுமே அப்படித்தான், பேய் இருக்கு பூதம் இருக்கு அப்படின்னு கதை கட்டி விட்டுருவாரு. அதை வாங்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அப்புறம் இந்த கப்பலோட உதிரி பாகங்களை எல்லாம் கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு அதிக ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் இல்லையா? இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிடா, இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோட மைண்ட்ல அங்க அமானுஷமான ஆக்டிவிட்டியோட பிரசன்ஸை இவர் உணர்ந்தார் இல்லையா? அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஃபேமிலி போட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அப்பதாங்க நமக்கு தெரிய வருது, ஒரு விபத்துல ஹீரோவோட மனைவியும் குழந்தை இறந்து போயிட்டாங்க. ஹீரோ மட்டும் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அதனாலதான் அவர் அந்த டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காருங்க. இப்போ திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோட டீமும் இந்த கப்பலை ஆய்வு செய்யறதுக்காக போறாங்க. ரியாஸ் பாத்தீங்கன்னா இன்ஜின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, டீசல் லீக் ஏதாவது இருக்குதா? அப்படி டீசல் லீக் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா கடல்ல வந்து அந்த டீசல் கலந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பாதிப்புலாம் ஏற்படும் அப்படின்னு அதை பத்தி அவரோட டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்த கபோர்ட்ல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்குடா எடுத்துட்டு வர குப்பைங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லி ரியாஸ் கேட்க, வீட்டில் தனியா இருக்கண்டா, ரொம்ப போரிங்கா இருக்கும், இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடுத்துட்டு வராரு. அப்ப ரியாஸ் பாத்தீங்கன்னா பேசிட்டே முன்னாடி போயிடுறாரு. திடீர்னு ஏதோ ஒரு உருவம் இவர் அட்டாக் பண்றதுக்காக வருதுங்க. அதை பார்த்து மிரண்டு போய் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோவுடைய கால்லையும் அடிபட்டுருது. ரியாஸ் கிட்ட தெரியாதனமா கீழே விழுந்து அடிபட்டுச்சு அப்படின்னு போய் சொல்லிடுறாருங்க. இவர் ஃபீல் பண்றாரு இல்லையா அந்த ஆன்மாவோடைய பிரசன்ஸ், அதை பற்றியெல்லாம் இவர் யார்கிட்டையுமே எதுவுமே ஷேர் பண்ணவே கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டில் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கப்பல்ல இருந்து எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா இந்த டேப்பு புக்ஸு டாக்குமெண்ட்ஸ்ன்ட்டு, அந்த டேப்பை ப்ளே பண்ணி பார்க்குறாருங்க. அந்த டேப்பு கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது, இருந்தாலும் ப்ளே ஆகுது. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மீரா அப்படின்ற ஒரு குழந்தைய பார்த்தோம் இல்லையா, அந்த குழந்தையோட அம்மா தான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கப்பலில் இவங்க இல்லீகலாக நிறைய விஷயத்த கடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. போதைப் பொருள், கோல்டு, வெப்பன்ஸ் அப்படின்ட்டு. சீக்ரெட் ரூம்ல தான் வச்சிருந்திருக்காங்க. அதையெல்லாம் மீராவுடைய அம்மா எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரியுது. வாய்ஸ் இல்ல, விஷுவல்ஸ் மட்டும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டேப் டேமேஜ் ஆயிருக்கிறதுனால அங்கங்க ஸ்ட்ரக் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்படியே ஹீரோ அதை பார்த்துட்டே தூங்கிடுறாரு. அப்புறம் ஹீரோ ஒரு டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, உன்னோட சுச்சுவேஷனும் என்னோட சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது, என்னோடைய ஃபேமிலியும் ஒரு ட்ராஜடியில் இறந்துட்டாங்க, உன்னோட ஃபேமிலியும் ஒரு ட்ராஜடியில் இறந்துட்டாங்க, அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்ல ஹீரோ நான் மூவ் ஆன் ஆயிட்டேன் அப்படின்ட்டு கேஷுவலாக கிளம்புறாருங்க. அப்போது இந்த டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய மனைவி குழந்தைங்கள ஸ்டில் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கும்போது ஹீரோ ஒரு செகண்ட் நின்றுறாரு. அப்போ கிட்ட வந்து, என்னால் என் பொண்டாட்டி குழந்தைங்களோட நினப்புல இருந்து மூவ் ஆன் ஆக முடியல, அதனால தான் நான் டேப்லெட் எதுவும் சாப்பிட்டுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த ஹாலுசினேஷன்ல மனைவி மற்றும் குழந்தையோட உருவம் தெரியும் இல்லையா, அப்படியாவது தன்னோட மனைவி மற்றும் குழந்தைய பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க ஒரு டேப்லெட்லாம் சாப்பிடாம இருக்கிறாரு. மேபி அதனால கூட கப்பல்ல வந்து இவர் பார்த்த விஷுவல்ஸ் எல்லாம் ஹாலுசினேஷனா இருக்கலாம். இப்போ அந்த கடற்கரை பக்கத்துல பசங்களா விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுல 2 பசங்க என்னடா அது கடற்கரையை பூரா இப்படி குப்பை பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சாக்கை தூக்க, அப்ப பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம ஒரு கப்பல் வந்து இந்த கப்பலுக்குள்ள போனாங்க இல்லையா, அவங்களுடைய டெட் பாடி அங்க இருக்குது. உடனடியா இந்த விஷயம் மீடியாக்கெல்லாம் தெரிய வந்து இது சம்பந்தப்பட்ட துறைக்கும் இன்ஃபர்மேஷன் போயிட்டு எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இந்த கப்பல்னால தான் இந்த விஷயம்லாம் நடக்குதுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கடலுக்குள்ள போய் விளையாடிட்டு இறந்து போயிருப்பாங்க, இப்போ இந்த கப்பலை வந்து காரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுவே நமக்கு ஒரு ப்ரெஷராக வந்துருச்சு, எவ்வளோ சீக்கிரம் இந்த கப்பலை அப்புறப்படுத்தணுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்புறப்படுத்தணும் அப்படின்ட்டு அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பட்டேல் அப்படின்றவர் சொல்றாரு, நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது, அந்த கப்பலில் பேய் இருக்கு, இது வரைக்கும் போர்டான யாருமே வந்து உயிரோட வெளியே வந்தது கிடையாது, எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ வேற ஒரு கப்பலை வரவழைச்சு அந்த கப்பலில் கைத்தை கட்டி உள்ளே இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன முக்குனாலும் ஒன்றும் பண்ண முடியலங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கப்பல் கிட்ட யாரோ ஒருத்தங்க திணறிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தோணுது. டக்குன்னு கடலுக்குள்ளே குதிச்சு அந்த நபரை காப்பாற்றுறான்ட்டு போயிடுறாங்க. உடனே ரியாஸோட டீமும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹீரோவை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. என்னடா நீ பாட்டுக்கு உள்ளே குதிச்சிட்ட, கொஞ்சம் லேட்டாக நாங்கள் வந்திருந்தோம்னா நீ செத்துருப்ப அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் கீழே ஒரு பெண்ணோட உருவத்தை பார்த்தேன், அங்கே அந்த குழந்தை இருக்குடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரியாஸ்
ரியாஸ் திட்டுறாரு. அப்பதான் ஹீரோவுடைய பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோவுடைய மனைவி மற்றும் குழந்தை இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ல டிராவல் பண்றதுக்காக போயிருந்திருக்காங்க, ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு. அப்போ குழந்தை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோட மனைவி சொல்லியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிருப்பாரு. ஆனால் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த ஆக்சிடென்ட்ல இந்த லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா குழந்தையோட உடம்புல இருந்து கட்டாயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையோட தலை பாறையில் இடிச்சு ஹீரோவோடைய மனைவி மற்றும் குழந்தை வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஒரு தனி ஆளாக மாறி இருப்பாரு. இப்போ ஹீரோ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோட ஹாலுசினேஷனில் ஹீரோட மனைவி மற்றும் குழந்தையோட உருவம் வந்து உங்ககிட்ட நாங்கள் வரோம், ப்ளீஸ் எங்களை கூப்பிட்டுக்கோ, நான் உங்ககிட்ட வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குதுங்க. இந்த நினப்பு ஹீரோக்கு என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேப்பில் பார்த்த அந்த சின்ன குழந்தை இப்போ ஒரு பொண்ணா உயிரோட அந்த கப்பலில் இருந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது, நம்ம தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாமல் ஒரு பாட்டு கப்பலுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. ஆனால் ரியாஸ்க்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோ இந்த கப்பலுக்கு போயிருக்கிறாரு அப்படின்ட்டு. உடனடியாக ரியாஸ் ஒரு டீமை கூப்பிட்டுட்டு ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா டார்ச்சை வச்சுக்கிட்டு உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த மர்ம உருவம் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்குலாம் ட்ரை பண்ணுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கப்பலுக்குள்ளே உளுந்து வாரி அப்புறம் ஃபோன் எடுத்து ஃபோனில் டார்ச்சை போட்டுக்கிட்டு இவர் அலமோதிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா ஹீரோ கண்ணு முன்னாடி அந்த உருவம் ஒரு மாதிரி கொடூரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவை கொல்றதுக்காக கரெக்டாக கிட்ட வரும்போது டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரியாஸ் வந்து ஹீரோவை காப்பாற்றிடுறாரு. அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதுண்டா, வாடா, யாரை கேட்டுறா இந்த இடத்துக்கு வந்தா, சொல்லாமல் கொள்ளாம அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஹீரோவோட உயிரை நம்ம ரியாஸ் காப்பாற்றிடுறாரு. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, ரியாஸும் பார்த்தீங்கன்னா அந்த மர்ம உருவத்தை பார்த்துட்டாருங்க. ஸோ ஹீரோ மட்டும்தான் இங்கே ஒரு ஆன்மா இருக்கிறதா வந்து உணர்ந்துட்டு இருந்தார் இல்லையா. பட் இந்த இடத்துல ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரியாஸும் வந்து ஃபீல் பண்ணிட்டாரு. உயிர் பொழைச்சதே பெருசுரா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ரியாஸ் அட்வைஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த டேப்பை போட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை கூட வந்து அவங்க அம்மா விளையாடினது அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பாத்ரூம்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷமான சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அந்த கப்பலுக்குள்ளே கேட்ட மாதிரியே பாத்ரூம்குள்ளே போய் பார்த்தா கண்ணாடி ஆட்டோமேட்டிக்காக உடையுதுங்க. கண்ணாடியில் ஒரு பெண்ணோட உருவம் தெரியுது. டக்குன்னு பயந்து போயிடுறாரு. அப்புறம் அந்த உடஞ்ச கண்ணாடியும் நார்மல் ஆயிடுது. இப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி விட்டுருந்தார் இல்லையா, அதில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை ஹீரோ கவனிக்கிறாருங்க. அந்த குழந்தைக்கு பர்த்டே அப்படின்ட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கப்பல்ல இருக்கக்கூடிய எல்லோருமே அந்த கம்பி மேல நின்று டக்குன்னு கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிடுறாங்க. அப்படிதான் இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய எல்லோருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ ஃபுட்டேஜ் மூலமா தெரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட டீம் கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. அந்த கப்பல்ல என்னமோ ஒன்று இருக்கு, நம்ம அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப ரியா சொல்றாரு, ஆமா அந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோ வந்து அது பேய் கிடையாது, உண்மையிலேயே உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்ட்டு. என்னடா சொல்ற, நானும் கண்ணால் பார்த்தனே அது பேய் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்குது, பேய்னா எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா, ஆனால் அந்த ஃபுட்டேஜில் இருந்து இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் பார்த்த அந்த குழந்தை வளர்ந்துருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பெண் வந்து மனநல பாதிக்கப்பட்டு உள்ளே இருக்கலாம், நம்ம காப்பாற்றலாம், போலீஸை கூப்பிடலாம். அப்படிங்கும்போது போலீஸ்கிட்ட என்னன்னு போய் சொல்ல போகிற, உள்ள ஒரு பேய் இருக்குது போய் செக் பண்ணலாம் நான் சொல்ல போகிறேன். இங்கே பாரு, நீ உன் மனைவி மற்றும் குழந்தைய மிஸ் பண்ணுற, அதனால தான் எந்த குழந்தைய பார்த்தாலும் உன் குழந்தை ஞாபகம் வருது. ஸோ அங்கே பார்த்த பேயை நீ உன் குழந்தை நினச்சிக்கிட்டு இருக்க, சப்போஸ் காப்பாற்றினா உனக்கு ஒரு பெண் கிடைப்பா அப்படின்ற மாதிரி தான் நீ திங்க் பண்ணுற, அப்படித்தானே. அப்படிங்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போயிருது. அப்படி நான் மீன் பண்ணி சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கோச்சிட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போ ஹீரோட வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த பேப்பர் கப்பு கீழே விழுந்து கிடக்குது. அதை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வேற ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த கப்பில் யாரோ ஒருத்தங்க கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இவருக்கு தோணுது. உடனே காதில் வச்சா இவருடைய பொண்ணு தாங்க. அப்பா நான் இங்கே ஒரு ஆபத்தில் இருக்கிறேன், ப்ளீஸ்ப்பா என்னை வந்து காப்பாற்று, என்னை கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்குதுங்க. இவரும் அழுவ ஆரம்பிக்கிறாரு, அப்பா நான் வர, நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்ட்டு. டக்குன்னு பார்த்தா இவர் நார்மல் வேர்ல்டுக்குள்ள வந்துடுறாரு. இது எல்லாமே ஹீரோட இமேஜினேஷன் தான். ஸோ தன்னோட மகளோட இடத்துல அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பொண்ணை நினச்சி பார்க்குறாருங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணு ஆபத்தில் இருக்குது, நமக்கு வந்து தெரியுது, அதனால கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. இப்போ எகைன் அந்த டேப்பை ப்ளே பண்ணி பார்க்குறாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அம்மாவை தாண்டி இப்போ 3ஆவதாக ஒரு நபர் வந்து கேப்சர் ஆகிருக்கிறாரு. அவர் யார் என்னன்னு தெரியல. இப்போ நம்ம ஹீரோ இந்த சைக்கார்டிஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. அவர்கிட்ட இந்த கப்பலில் ஃபீல் பண்ண அமானுஷமான ஆக்டிவிட்டியை பற்றியெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமானுஷ்யம், பேய், பூதம் இது சார்ந்த ரிசர்ச்சும் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் இவர்கிட்ட கருத்து கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அந்த டைமில் ரியாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வராரு. இந்த கப்பலில் ட்ராவல் பண்ண எல்லோருமே பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இறந்து போயிருந்திருக்காங்க. இந்த கப்பலில் இருந்து உயிர் பொழைச்சது ஒரே ஒரு லேடி மட்டும்தான். இந்த லேடியை நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா இந்த கப்பல் எதனால் வந்து கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்தது, இந்த கப்பலில் நடக்கக்கூடிய அமானுஷமான ஆக்டிவிட்டிக்கு காரணம் என்ன, இது ஒரு ஹாண்டட் ஷிப்பாக மாறினதுக்கான காரணம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அந்த ஒரு லேடியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த லேடி வேற யாரும் இல்லைங்க, படத்தோட ஸ்டார்டிங் சீனில்
மீரா அப்படின்ற ஒரு குழந்தைய பார்த்தோம் இல்லையா, அந்த குழந்தையோட அம்மா தான். ஸோ இந்த லேடி கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்டுட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜையும் காட்டுறாரு. இதில் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கிறாரு இவர் யார் அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த லேடி அந்த கப்பலில் என்ன நடந்தது அப்படின்றதையே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கப்பல் கேப்டனோட மனைவி தாங்க இவங்க. கேப்டனுக்கு குட்டி பழக்கம் ரொம்ப அதிகம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மீராவோட அம்மாவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு, டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கிறாரு. தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல்ல இருந்து குதிக்கலான்னு போகும்போது கரெக்டாக இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிறவர் வந்து காப்பாற்றி இருந்திருக்கிறாருங்க. அவர் இந்த கப்பலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவரோட பேர் நம்ம சுந்தர்னு வச்சுப்போம். சுந்தர் பார்த்தீங்கன்னா மீராவோட அம்மா கிட்ட ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ள காலப்போக்கில் ரிலேஷன்ஷிப் உருவாயிருந்திருக்குது. திருட்டுத்தனமா இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்திருக்காங்க. அதனால இந்த கேப்டன் வந்து இல்லீகலா உள்ள இந்த பவுடரு, வெப்பன்ஸ் இதெல்லாம் கடத்திக்கிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கேப்டனை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்திருந்திருக்காங்க. அதுக்காக இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருட்டுத்தனமா வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி வீடியோ எடுத்துட்டு இருந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா கேப்டனோட ஆள் பார்த்துறாரு. அதுவும் இந்த சுந்தர் வீடியோ எடுத்துட்டு இருந்ததை மட்டும் தான் பார்த்துருக்கிறாரு. கூட நம்ம மீராவோட அம்மா இருக்கிறத பார்க்க கிடையாது. அதுக்கப்புறம் சுந்தரை தலைகளாக தொங்க விட்டு அடித்து டார்ச்சர் பண்ணி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கேட்டு மிரட்டி இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த கப்பலில் வச்சு நம்ம சுந்தரை கேப்டன் கொன்னுட்டதா வந்து மீராவோட அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே, அவரை கொன்னுட்டாங்க, நீங்கள் எப்படி மறுபடியும் கேப்டன் கூட சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா மீராவோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. வயிற்றில் மீரா வளர ஆரம்பிச்சிருந்திருக்கிறா. அந்த குழந்தை வந்து கேப்டனோட இது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் நினச்சிட்டாரு. பட் உண்மையிலேயே சுந்தரோடைய குழந்தை தான் அது. அதுக்கப்புறம் கேப்டன் அன்பாக நடந்துக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கம்ஃபர்டபுளாக இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. குழந்தைய வளர ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஒரு நாள் திடீர்னு கப்பலில் அமானுஷமான ஆக்டிவிட்டி நடந்து எல்லாருமே தற்கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அதில் தப்பிச்சு வந்தது ஒரே ஒரு ஆளு, இந்த மீராவுடைய அம்மா மட்டும்தான் அப்படின்ற விஷயத்த சொல்ல ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா நீங்க உங்க குழந்தை மீரா இறந்துட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க குழந்தை உயிரோட தான் உள்ள இருக்கா. ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியல. அப்படிங்கும்போது உள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, அது எனக்கு தெரியும், அங்க நான் உங்களை கூட்டிட்டு போற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலுக்கு எல்லோருமே போறாங்க. யார் யார் அப்படின்னா ஹீரோ, ரியாஸு, அப்புறம் அந்த சைக்கார்டிஸ்ட், அப்புறம் மீராவோட அம்மா, இவங்க எல்லோருமே போறாங்க. வாக்கி டாக்கி எல்லோருக்கிட்டையுமே இருக்கு கம்யூனிகேட் பண்றதுக்காக. அந்த கப்பலுக்குள்ள போயிட்டு ஆரம்பத்தில் தேடும் போது அந்த வாக்கி டாக்கி எல்லாம் கரெக்டாக வேலை செய்யுது. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா சிக்னல்லாம் சரியாக வரலங்க. ஆளுக்கு ஒரு மூலையில் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ரூமுக்குள்ள உள்ளே போயிட்டு உள்ளே ஏதோ ஒரு ஆயில் ஃபில்டர் ரூம் இருக்குது, அங்கே தான் வந்து அந்த சீக்ரெட் ரூம் இருக்கும், அங்கே தான் மீரா உயிரோட இருந்தால் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஒரு ரூம்குள்ளே போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூம் எல்லா பக்கமே பிளாக் ஆயிடுது. டீசல்லாம் உள்ளே நிறைய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல மூழ்கி சாக போகிறோம் அப்படின்னு ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு அந்த அமானுஷமான உருவமும் வருதுங்க. கரெக்டாக மீராவோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு கையை பிடிக்கும்போது ஹீரோக்கு எல்லா உண்மையும் விஷுவலாக தெரிய வர ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலாக சுந்தரை கொன்னது கேப்டன் கிடையாது, இந்த மீராவோடைய அம்மா தான். எங்கே நம்மளை போட்டு கொடுத்துருவானோ அப்படின்ற பயத்தில் போயிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமான செய்தியை சொல்லி ஹக் பண்ணிட்டு கத்தியால் கழுத்துலேயே குத்தி சாவடிச்சிருந்துருக்கிறாங்க. ஸோ அந்த வெறியில் தான் பார்த்தீங்கன்னா சுந்தரோடைய ஆன்மா இந்த கப்பலுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ ஹீரோ கெஸ் பண்ணது சரிதான். ஆக்சுவலாக மீரா வந்து குழந்தையா இந்த ஒரு ரூம்குள்ளே அடைக்கப்பட்டிருந்திருக்கிறா. அவளுடைய உடம்புக்குள்ளே இந்த சுந்தரோடைய ஆன்மா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்குது. இப்போ சுந்தரோடைய ஆன்மா நேரடியாக அந்த இடத்துக்கு வருதுங்க. இப்போ மீராவோடைய அம்மா என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கெஞ்சுறாங்க. ஆனால் அது டைரெக்டாக அட்டாக் பண்ணி நம்ம மீராவோடைய அம்மாவை கொலை பண்ணிடுது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் அங்கே இருக்கிறவங்களையும் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ அந்த சைக்கார்டிஸ்ட் சொல்கிறாரு, ஆக்சுவலாக அந்த சுந்தரோடைய டெட் பாடி இங்கே தான் இருக்குது, அதை எடுத்து ப்ராப்பராக எரிச்சாதான் வந்து அது முக்தி அடையும், இல்லாட்டி அந்த சின்ன பொண்ணையும் விட்டு வைக்காது, அந்த பொண்ணோடைய உடம்புக்குள்ள இருந்து அந்த பொண்ணையும் வாழ விடாமல் ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்ல எலும்பு கூட எரிக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறாங்க. ஆனால் சுந்தரோடைய ஆன்மா விட மாட்டேங்குதுங்க, கொல்ல பார்க்குது. அப்போது அந்த சுந்தரோடைய ஆன்மாவை அட்டாக் பண்ண சைக்கார்டிஸ்ட் மந்திரமெல்லாம் போட்டு தீயை வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. அது எரிய ஆரம்பிச்சிருது. அது எரிய ஆரம்பிச்ச உடனே உள்ள டீசல் நிரம்பி இருக்கிறதுனால பட்டு பட்டுன்னு தீ பிடிக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு அந்த கப்பலை விட்டு ஹீரோ, சைக்கார்டிஸ்ட், ரியாஸு கூடையே அந்த குழந்தையும் கூப்பிட்டுட்டு ஹீரோ குதிச்சிடுறாருங்க. ஃபைனலி இவங்க எல்லோருமே அந்த வழியாக வந்த கப்பல் மூலமாக காப்பாற்றப்படுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தான் பொண்ணாவே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கா, நம்ம மீரா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும் அப்படின்றதுலேருந்து இந்த பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க. இவ்வளோ நாள் அந்த கப்பலுக்குள்ளே இந்த மிச்ச மீதி ஃபுட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பொண்ணு மனநல பாதிக்கப்பட்டு உள்ளேயே இருந்திருக்கிறா. இவ்வளோ தான் எல்லோரும் பேய்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஹீரோடைய உள்ளுணர்வு சொல்லியிருக்குது அது பேய் கிடையாது பொண்ணு அப்படின்ட்டு. அதனால தான் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருந்திருக்கிறாரு. அந்த முயற்சி பலனும் அளிச்சிருக்குதுங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.